ஓம் பிரகாஷ். இவர் 25 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீமா மாறுறாரு. டெல்லியில 25 வருஷமா அ லைஃப் ஓட்டிட்டுருக்கிறார். இப்போ இந்த இந்துத்துவாதிகள் கொண்டு வந்த அந்த எஸ்ஐஆர் இப்போ ரொம்ப வேகமா ஓடிட்டுருக்குல்ல. அந்த எஸ்ஐஆர் படிவத்தில இவருடைய பேரு பழைய பேர் தான் இருக்குது. ஓம் பிரகாஷ்ன்னு தான் இருக்குது. சலீமாக மாற்றப்படாம அவரு சமர்ப்பிச்ச அந்த ஆவணங்கள்ல ஓம் பிரகாஷ்னே இருக்குது. அதனால சலீம்ங்கிற பேரு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இவர ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எஸ்ஐஆர்ல. இவர் நாடற்றவர், அகதி முகாம் போணும் அப்படிங்கிற மாரிலாம் கொஞ்சம் பயமுறுத்துனோனையும், உடனே என்ன சொல்லிட்டாப்ல, "சரி, அப்படித்தானே, நான் திரும்பவும் ஓம் பிரகாஷா மாறிக்கிறேன். என்ன அப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இந்து மதத்துக்கு நான் மாறிர்றேன். நான் சடங்குகளில் பங்கேற்று இந்து மதத்துக்கு திரும்பியுள்ளேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். உடனே அமித்ஷாவுடைய ஆஃபீசர்கள்லாம் என்ன பண்றாங்க, உடனே அவர சரி நம்ம நாட்டோட மிகச்சிறந்த குடிமகனா மாறிட்டார். ஓம் பிரகாஷ்ங்கிற பேர்ல அப்படின்னு சொல்லி அவர மாத்திர்றாங்க. உடனே அவர் ஊர்வலமா அந்த சிலைகளுக்கெல்லாம் மாலைய போட்டு, தான் அதாவது இந்து மதத்துக்கு திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆக இந்து மதத்த வளர்க்கறதுக்கு அமித்ஷாவும், மோடியும் என்னெல்லாம் பாடுபட வேண்டியதா இருக்கு பாருங்க. அத கவனிங்க. அங்கேருந்து மாலை போடுறாரு. மாலை போட்டு அவருடைய பையன்னு நெனைக்கிறேன் பக்கத்துல நிக்கிறது. அது 2 பேரும் இன்னைக்கு இந்துவா மாறிட்டாங்க. அது ரொம்ப பெருமையா போட்டுக்கிறாங்க. அதாவது கொள்கைய வச்சு மதம் மாறணும். ஒரு மார்க்கத்த எடுக்கிறதா இருந்தாங்க. இந்த மாரி எஸ்ஐஆர காமிச்சு, கத்திய காமிச்சு, இல்ல நான் உன்ன நான் வெளில இதுக்கு அகதி முகாமுக்கு அனுப்பிச்சுருவேன்னு சொல்லி, இப்படிலாம் பயமுறுத்தி ஒருத்தன மதம் மாத்துனாக்க, அது எத்தனை நாளைக்கு நிலைக்கும்? உள்ளத்திலிருந்து எழக்கூடிய அந்த மாற்றங்கள் தான் கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கும். இப்போ முஸ்லீம்கள பாருங்க, எந்தெந்த பிரச்சனைகள்லாம் நீங்க குடுக்குறீங்களோ, எதுக்காவது அவங்க சளைக்கிறாங்களா? குஜராத்தில எடுத்துங்க. 2002 கலவரத்தில அதாவது வெட்டி வெட்டி சாச்சானுங்க 3000 பேர. ஆனாலும் அவர்கள் அகதி முகாம்ல இருந்தும், இஸ்லாத்த விடல. அவர்கள் ஹிந்து மதத்துக்கு போயிட்டாக்க நம்மலாம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நெனச்சு வந்திருக்கலாம். வரல. இவரும் பிஜேபி ஆட்சி மாறுனதுக்கு பிறகு, டக்குனு திரும்ப இஸ்லாத்துக்கு ஓடியாந்தாலும் ஓடி வரலாம். சொல்ல முடியாது. நம்பிக்கை தானே!